ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2026. அதாவது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல எது வருதோ அதே சொல்லிர்றேன். 26/5/2026. வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:05 குரு வந்து மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா, யாருக்காவது கன்னி ராசியில குரு திசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகுறாரு குரு. உங்க ராசிக்கு வந்து 11ல உச்சமாகுறதுங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. இந்த குரு திசை நடக்குது அப்படின்னா, அதாவது குரு திசையே மொத்தம் எத்தன வருஷம் அப்படின்னா, 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல அந்த குரு வந்து உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள வந்து குரு வந்து திசை மாறி போயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு நல்ல அமைப்புகள பெற போறீங்க. இந்த டைம்ல வந்து நல்லா கண் விழிச்சு நெறைய விஷயங்கள செய்யணும் நீங்க. என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்ப்பாரு, 5ஆம் இடத்த பார்ப்பாரு, 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட்டு 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல, 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, 11ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறுறாரு. அது எவ்வளோ சூப்பரு. 5ஆம் இடத்த பார்வையிடுறாரு. பூரண பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா, எத தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு குடுத்துருவாரு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள செய்ய போறாரு. ஏன்னா, 7ஆம் இடத்துலருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா? சனிய குரு பார்க்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. சனி திசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். குரு திசை நடந்தாலும் நல்ல யோகம் தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கறனால புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழில நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நெறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுலருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா, அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தன விஷயத்துலருந்து நிவர்த்தி குடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா, நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. நிவர்த்தி ஸ்தானத்த பார்க்குறாரு. பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. குடும்ப பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. கடன் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. ஹெல்த் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. எல்லா பிரச்சனையிலருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எத தொட்டாலும் சரி, வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்குனா நல்லா இருக்கும்னா, அத வாங்கி குடுத்துருவாரு குரு. ஆனா, அதுக்குண்டான முயற்சிய பண்ணணும். குருன்னா, நேரடியா அங்கருந்து வந்து வாங்கி குடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சிய போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பிராக்டிகல் லைஃப் அப்படிங்கிறது, எதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க தான். அந்த 12 ராசிகள்ல ரொம்ப எதார்த்தமா, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும், கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் எதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல வந்து அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னிராசிக்காரங்க தான். ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நெறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்ல சக்சஸ குடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி குடுப்பாரு. நீங்க வந்து 3ஆம் இடத்த குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்த பார்க்கும்போது என்னன்னா, உபஜய ஸ்தானம்ங்க.
உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை வரப்போது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா, பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால, எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தன தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு, திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்த குரு குடுக்கறதுனால, இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா, ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நெனச்சு, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க. தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா, அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா, அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்லாம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவ பகவதி அம்மன வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால, அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்படின்னா, இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால, திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால, புத்திர பாக்கியத்த குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலைய அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறனால, பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு.
கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தெய்வ அனுகூலத்தை நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கறனால ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணைன்னு இருக்கும். அதனால ஒரு நல்ல குருநாதரை பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்தை பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நினைச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப் இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது, வெற்றிய குறிக்கக்கூடியது, ஆசை அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமுமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் வந்து கடகத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் காசு வந்து
எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு போன வருஷம் 2025-24 நீங்கள் செய்த உழைப்புக்கு செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது, இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்தில் உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பற்று பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் பார்த்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்தில் நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவராக இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாதத்தில் கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு 3ஆவது அட்டெம்ப்ட், 2nd அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு, எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில் நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம்
நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கை மேலே பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்குங்க சனி வந்து சப்தமஸ்தானத்தில் இருந்தாருங்க. அப்போ சப்தமஸ்தானத்துலேருந்து 1ஆம் இடமான உங்கள் ராசியை பார்த்தனால ஏகப்பட்ட டென்ஷனுங்க, மனக்குழப்பம், எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம், வீட்டில் பிரச்சனை, வெளியே பிரச்சனை, பயணம் போகும்போது ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க. குருவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் 10ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக 11ஆம் இடமான உங்களுக்கு கடகத்துக்கு வராருங்க. அப்படிங்கும்போது 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வரவுகளை நிச்சயம் அள்ளி தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தானத்தில் குரு, அதுவும் உச்சம் பெற்ற குரு, அட்டகாசங்க, சூப்பருங்க. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் குருவோட அருளால் விலக ஆரம்பிக்கும். குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வரனால வீடு மூலியமாக, நிலம் மூலியமாக, வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நிலம், வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி குரு, அவரும் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடங்க. கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு எப்போதாங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக
பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் வந்து அதிகரிக்கும். ஒருத்தர் மனசு விட்டு பேசுவீங்க, பேசிட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்குவீங்க. ஓகே, இது வந்து லைஃப் பார்ட்னர் சூப்பராக வந்துடும். சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, அவருமே உங்கள் பேச்சை கேட்காம ஏட்டிக்கு போட்டியாக தான் இருந்திருப்பார். அவரே இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்திருப்பார். ஏதாவது ஒரு சிக்கல் அங்கே தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில். இப்போ அதுவும் குருவோட அருளால் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் விலக போகுதுங்க. அதனாலேயே தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி வந்தே தீரும். ஓகே, இப்போ குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாருங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது அவ்வளோ சூப்பருங்க. முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பலிதமாகும். என்ன முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு தடை கடந்த 1 வருஷமாக நான் அனுபவிச்சுட்டே இருக்கேங்க. ஏதாவது ஒரு தடை, இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கலாம் நான் கிளம்புவேன், ஆனால் அந்த வேலையை என்னால் முடிக்கவே முடியாது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்படின்னா அந்த தடை உங்களுக்கு விலக போகுது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாக போகுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களோட வெற்றி அப்படிங்கிறது இந்த 1 வருட காலத்தில் நிச்சயம்ங்க. எந்த காரியத்தில் தொட்டாலும் துலங்கும், உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இளைய சகோதரம் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கன்னி ராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் 2வது குழந்தைக்கு காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு 2வது குழந்தை யோகம் அப்படிங்கிறதும் சூப்பராக வந்து கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அது 3ஆம் இடம் அப்படின்னா குறுகிய பயணங்க. குறுகிய பயணத்தின் மூலியமாக நன்மை. ஒரு நாள் நீண்ட காலமாக ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் ஒரு மாறுதலை குறிக்கும், ஒரு சின்ன மாறுதல். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, சொந்த ஊருக்கு வர்றதுக்கு, இல்லை கணவன் மனைவி வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்கும், 2 பேரும் ஒரே குடும்பமாக வசிக்க முடியலைங்க, எங்களுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயம் இப்போ ஒருவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான சூழலை குரு பகவான் அமைச்சே தீருவாருங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சூப்பரான காலகட்டம். ஜோதிடர்கள் ஆகட்டுங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில், லாயர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப சாதகமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வந்து உங்களோட குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது. குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே ஊர் விட்டு நாடு விட்டு வெளியே போய் தங்கியிருக்காங்க. அப்போ குலதெய்வம் விட்டு போயிடுது. ஆனால் குலதெய்வத்தோட அருள் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ இந்த 1 வருட காலத்துக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தை பற்றி தேடினீங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் கிடச்சி அதன் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வம்சத்துக்கு குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. 5ஆம் இடம் குரு பார்வை. அப்போ 11லேருந்து பார்க்குறனால குழந்தைகள் மூலியமாக லாபம். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க. அது பெரும் பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக வருமானம். அப்போ உங்கள் குழந்தைக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வளர்ந்த குழந்தையான உங்கள் குழந்தைக்கு கட்டாயம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கா, திருமணமாகும். அவங்களுக்கு ஒரு தொழிலுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களா, அந்த தொழில் வந்து இப்போ கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களோட குழந்தைக்கு, கன்னிராசி குழந்தைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக பேக் போனாக உங்கள் குழந்தைங்க வந்து கட்டாயம் இருப்பாங்க. அடுத்து 7ஆம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க. இது அட்டகாசமான விஷயம். தொழில் ரீதியாகட்டும், உத்தியோக ரீதியாகட்டும், சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதுவும் உச்சமாக இருக்கிறனால பண வரவு சூப்பராக வருங்க. நீண்ட நாள் ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஆனால்
ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியங்க. ஒரு வருட காலமாக இந்த டென்ஷன் குறையும். இன்னும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கணும் அப்படின்னா துடியின் மலையில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்க படிப்புக்கு பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026. இந்த வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா மே மாதம் 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 வந்து குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல உச்சமான பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி. திருமணத்தா இருந்தாலும் சரி, பரிபூரணமான குருபலம். 7ஆம் இடத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமான குருபலம். அது இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று உங்களுக்கு 11 பாக்குறாரு. 11ஆம் இடம் எது? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 100க்கு 200% பரிபூரணமான குரு கடாட்சம், குரு பலம் எல்லாமே இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். இந்த குரு பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த குருங்கிறது உச்சபலம் பெறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கனால இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியை அடையணுமோ அது எல்லாமே அடைஞ்சுக்குங்க. நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணா மட்டுமே போதும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்ங்க. குரு வந்து கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு உண்மையாலுமே நடக்க போகுது. 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி பலன். இந்த பலன் வந்து இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருப்போம். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழிலுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையோ அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்தையோ மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த வருடம் வந்து எந்த விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். தவறுகளே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அது மாரி பிசினஸ்க்கு ஆரம்பிக்கும்போது 10ஆம் இடம்ங்கிறத தொழில் ஸ்தானம். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு, அது என்ன திசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு இது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தொழில் செய்யறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. லாபம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் குருபலம் நமக்கு தேவை. குருபலம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சக்சஸா மாறும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் குருபலம் பார்த்து செய்யறது. மகர ராசிக்கு 100க்கு 200% குருபலம் இருக்கறதுனால, புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்ல வருமானம் வரும். நல்ல லாபம் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், தொழில்ல எந்த வருமானமும் இல்லைன்னா கூட, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இந்த குரு வந்து பல வகையில லாபங்கள குடுக்க போறாரு. காசு, பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில இருந்து மட்டும் வரப்போறது கிடையாது. பல வகைகள்ல இருந்து வரப்போது. அற்புதமான விஷயங்களும் நடக்க போது. நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போது. உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி லைஃப டெவலப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு நடக்க போது. எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாத்துறது, உத்தியோகத்த மாற்றுறது, தொழில மாத்துறது, இந்த மாரி சில விஷயங்கள சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, அது மூலியமா ஆதாயம் அடையறது, அது மூலியமா வெற்றி அடையறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. கவர்ன்மென்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த ஐடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இது நல்ல யோகமான டைமு. திடீர்னு ஒரு வெளிநாடுகளுக்கு சேர்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது, ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை பார்க்குறது, நல்ல போஸ்டிங்ல போய் வேலை பார்க்குறது, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிற முடியும். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல சக்சஸ் ஆயி காசு பணத்த சம்பாரிக்க முடியும். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது வந்து திருமணத்துக்கு உண்டான யோகம், நீங்க திருமண வயதுல இருந்தா 25 வயசு மதிக்கத்தக்கவங்களா இருந்தா, எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்ல. குரு பரிபூரணமாக உச்சபலமா இருக்கனால, திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக திருமணம் நடந்துரும். ஏன்னா, குரு வந்து உங்களுக்கு 3யும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க ராசிய பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விரும்பின நபரே மா மாப்பிள்ளையாகவோ அல்லது பெண்ணாகவோ வரதுக்கு உண்டான அமைப்பு. விருப்பப்பட்டவங்கள திருமணம் பண்றது, லவ் பண்ணவங்கள திருமணம் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, காதல் பண்றீங்களோ இல்லையோ, திருமண பிராப்தம்ங்கிறது இருக்கு. இந்த டைம்ல நீங்க எடுக்கும்போது, உங்களோட ஜாதகத்த எடுக்கும்போது டக்குன்னு மேரேஜு இழுக்காம டக்குன்னு முடியும். நல்ல அமைப்புகள்ல முடிக்கும். இந்த டைம்ல வந்து யார் ஒருவர் திருமணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதாவது குருபலம் இருக்கனால, அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் இல்லாம அமையும். திருமண வாழ்க்கையே நல்ல நிம்மதியும், மனமகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்தவங்கலாம் மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா முடியும். அதே மாரி மூத்த வழி சகோதரன், அதாவது மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரன், சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. குரு 3யும் பார்க்குறாரு, 11யும் பார்க்குறாரு. அப்போ சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்க மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டிங்க உங்களுக்கு குடுத்துரும். குரு. குரு வந்து பல அற்புதமான நிகழ்வுகள உங்களுக்கு நடத்தப் போறாரு. பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா, ஒரு முதலீட்டுக்காக ஒரு பார்ட்னர் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க வந்து பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா, ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நெனச்சாலும், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அமையும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, ஈஸியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயங்கள தொட்டாலும் சக்சஸ் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியா தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில குரு பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள செய்யும்போதும் அதுல உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர லாபம், சந்தான பிராப்தம் உறுதியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காசு பணத்துக்கு குறைகள் இருக்காது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும்.
முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவுகள் வந்து மேம்படும். அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்கும், நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புது புது விஷயங்கள செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் உண்டு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், வருமான ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. எத தொட்டாலும் வெற்றியாகும். அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாரிய தலைவர் வாங்குறது, அதே மாரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஆட்களோட பழக்கவழக்கங்கள், டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நல்ல காலமா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உயர்வான நிலை தான். அதே மாரி உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு உயர்வான நிலைகள் இருக்கு. அதாவது பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு உங்களுடைய இது வந்து ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியாவும் சரி, உறவு ரீதியாவும் இருக்கிறது சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா இருக்குது. மத்த ராசிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா, உறவு நிலை கீழ இருக்கு. இல்ல உறவு நிலை மேல இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் கீழ இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பொருளாதாரம் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருக்கனால, மத்த ராசிய காட்டிலும் 200% உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா, எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல குரு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு உண்டான இந்த பூர்வீக சொத்து, வில்லங்கங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி, பாகப் பிரிவினைங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்து சேர்றது. மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம்லாம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால மகிழ்ச்சி தான். பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிய குடுக்க போது, நிம்மதிய குடுக்க போது, எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்க போது. ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். காசு பணமும் நல்லா இருக்கும். இத விட வேற என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு சொல்லுங்க? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி பல அற்புதங்களையும், அதிசயங்களையும் நடத்த போது. அ அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள உங்களுக்கு அள்ளி குடுக்க போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அதில் 3 மாதம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027 ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லையும் பாருங்க அதிவக்கரமாக சிம்மத்துக்கே வருகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்து நல்ல சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள், சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போக போகிறதில்ல. இப்போ பாருங்கள், துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைனில் இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்குறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. என்னன்னா சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான, மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழச கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அல்லது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எப்போ வருது, எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃபுக்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டோனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில் கிரகங்கள் இருக்குது, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்குது, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் திசைகள் நல்லா இருக்குது, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவாறு அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு வந்து லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் வந்து தீர ஆராயாமல் அப்படியே நம்ம வந்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்குது, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய
கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில் தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம வந்து தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவெடுத்து நம்ம எதுலேயோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்ப குரு பயிற்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026, வாக்கியப்படி வந்து 26/5/2026 அன்னைக்கு வருது. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான், 2 நாள் தான் 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால முதல்ல வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களே நம்ம உங்களுக்கு சொல்றேன். 26/5/2026ங்க. மே மாசம் 26ஆம் தேதி குரு வந்து வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 குரு வந்து 12ஆம், அதாவது உங்களுக்கு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. உங்களுக்கு இவ்வளவு நாளா 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு உச்சபலம் பெறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பயிற்சி பலன். உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெறும். பொதுவாவே ஜென்ம குரு வந்து கொஞ்சம் கிளேசம், அதாவது டென்ஷனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து உச்சம் பெறாரு, உங்க ராசியில வந்து உச்சம் பெறாரு. நல்ல அமைப்புகள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிர்ஷ்டம் தானா தேடி வரப்போகுது. இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்ப ராகுவும் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்கனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கே கடக ராசிக்காரங்களுக்காகவே குரு வந்து ஒரு நல்ல விஷயங்களா இருக்கணும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லி குரு உங்க ராசிக்கு வரப்போறாரு. அதுவும் உச்ச பலன்ங்க. நல்ல அமைப்புகள். இவ்வளோ நாளா வந்து நீங்க ரொம்ப பாலைவனத்துல அப்படியே வெயில்ல, கடுமையான வெயில்ல ஒரு பாலைவனத்துல தாகத்தோட நடந்து போகும்போது, அந்த இடத்துல ஒரு பூங்கா மாரி நல்ல ஒரு சோலை, நிறைய பழங்கள் இருக்கு. நல்ல காற்று, இதமான காற்று, நல்ல சுத்தமான நீர் இதெல்லாம் கிடைக்கும்போது, சொர்க்கம் மாரி இருக்கும்ல, அந்த மாரி அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு குரு குடுக்க போறாரு. ஏன்னா 5ஆம் இடத்த பார்க்கறாரு. ஐஸ்வர்ய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 7ஆம் இடம் நல்ல ராஜயோக இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம். 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்கள், பாக்கிய ஸ்தானம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீங்க வந்து இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்க போகுது. அது இல்லாம பல அற்புதங்களை செய்ய போகுது. நன்மைகள் தான். குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவருதான். உங்களுக்கு 9 குடைவரும் அவருதான். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. பெரியவங்கள மதிச்சு நடங்க. பொதுவா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குருன்னு இருப்பார் இல்லைங்களா? நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி, இவங்க நமக்கு குருன்னு மனசுல நினைப்பீங்களா? அவங்க சொல்ல கேட்டு நடங்க. ஏன்னா குரு உச்சபலம் பெற்றிருக்கும்போது ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், அதே மாரி உங்களுடைய வெல்விஷருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள மதிச்சு நடக்கணும். குரு உச்சபலம் பெறும்போது நம்ம நல்லவனாக இருக்கும் பட்சத்தில், நல்லவனாக மீன்ஸ் கடகராசிக்காரங்களே நல்லவர் தான். நான் அதுல மாற்று கருத்து கிடையாது. பொதுவாவே வந்து குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேயறதுல முதல் ராசி கடகராசி தான். தங்கள வந்து என்னன்னா அதாவது ரொம்ப டெடிகேட்டடா குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ராசிகள்ல வந்து 12 ராசிகள்ல முதல் ராசி கடக ராசிய தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க. பட் ஆனா என்ன சில விஷயங்கள உங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குரு உச்சபலம் பெற்றிருக்காரு. பல நன்மைகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்களும் கொஞ்சம், அதாவது தியாகம் பண்ணாம நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் அப்படின்னாலே வந்து ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிற மாரி வரும். ஒரு சந்திரனை குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா, தாய குறிக்கக்கூடியது. தாய் வந்து எப்பவுமே ஒரு தியாகியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புல தானே இருப்பாங்க. சேம் கடகராசிக்காரங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த குரு உச்சபலம் பெறும்போது கொஞ்சம் உங்களுக்காக செல்ஃப் லவ் பண்ணிக்கங்க.
உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய பழகிக்கங்க. லைஃப்ப கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் வருது. 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டம். லக்ஷ்மியுடைய ஸ்தானம். காதல்ல வெற்றி கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம். பூர்வீக சொத்துக்கள் வந்தே சேரும் உங்களுக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கட்டாயம் ஒரு நல்ல வழி உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாரி தாய் வழி சொத்துக்கள்லயும் நல்ல ஆதாயம் இருக்கு. தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தை வழி 9ஆம் இடத்த பாக்குது. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 5ஆம் இடத்த பார்க்கும்போது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சொத்து மூலியமா வருமானம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரிங்க. அதே மாரி காதல்ங்கிறது 5ஆம் இடம் தான். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெற்றியோ, தோல்வியோ உங்களுக்கு எல்லாமே நன்மையா மாறும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த குரு வந்து வேலை செய்ய போறாரு. ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு என்ன விஷயம் நன்மையோ அத தான் செய்வாரு. நம்மளுடைய விருப்பங்கள அத்தனையுமே பூர்த்தி பண்ண போறாரு. அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே சக்சஸ் பண்ணி வைக்க போறாரு. பிரிந்தவர்களுடைய சேர்க்கை, அதே மாரி காதல் அப்படிங்கிறது திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா திருமணம் பண்றது. அதாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு குருபலம் இருக்கு. கடகராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கிடையாது. திருமணம் பண்ணக்கூடாது. சட்டப்படி தப்பு. 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ தான் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். உடனே ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னு படிக்கிற குழந்தைங்கள போய் பண்ணி வச்சுறாதீங்க. திருமணம் நீங்க ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேல எப்படியா இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லவ்வ வந்து வீட்ல சொல்றதுக்கு தயங்கும்போது, இந்த டைம்ல சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். என்ன அப்டின்னா 7ஆம் இடத்தையும் பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ குரு பலம் பரிபூரணமா இருக்கனால, பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தாராளமா நீங்க சொல்லலாம். அதே மாரி திருமணத்துல எந்த தோஷங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். அதே மாரி திருமணத்துல எந்தவித தடையுமே இருக்காதுங்க. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல குரு 7ஆம் இடத்த பாக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியா, லக்ன ரீதியா பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிறத பார்த்துக்கிட்டு, தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஜோசியர் இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா இது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல டைமு. காசு பணம் வர்றதுக்கு நல்ல டைமா இருக்கனால, வரக்கூடிய பணங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள். கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். உழைக்காத ஒரு வருமானம். நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த பிரதிபலன் டக்குன்னு வரும். அதே மாரி லாட்டரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு லாட்டரி வாங்கியிருப்பீங்க, சும்மா வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பிரைஸ் வர்றது. இந்த மாரி இதெல்லாம் இருக்கு. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்களுக்கு 6க்குடையவர் குரு. அவரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நிவர்த்தி உண்டு. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்தவே உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள் வருது. இந்த விஷயம் இந்த கடன் ரீதியா இருக்கிறது, வழக்கு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. நீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. என்ன பரிகாரம் அப்டின்னா, குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைம்ல வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. நவக்கிரகத்துல குருன்னு இருப்பாரு. அவர வழிபாடு பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள அதிகப்படுத்தி குடுக்கும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள நிவர்த்தி பண்ணும். அதே நேரத்துல வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா மனதுக்கு பிடித்தவங்கள பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் 2வது மேரேஜ் போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம்ல வந்து குருபலம் இருக்கனால 2ண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய சொசைட்டில உங்களுடைய பேரும், புகழும் நல்ல வளர்ச்சி அடையும்.
பொதுவா ஒரு சிலர் தொழில் செய்றாரோ, உத்தியோகம் செய்றாரோ, அவங்களுக்கு பேரு அப்படிங்கும்போது, அது 9ஆம் இடத்த குறிக்கக்கூடியது. குரு பலமாக இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்வை செய்றதுனாலும் என்ன அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த அரசியல்வாதிகளோ அல்லது வந்து பொதுமக்களோட தொடர்பு உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஜனவசியமும் உண்டு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மூலியமா உங்களுடைய கெரியர்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுடைய பொசிஷன அடுத்த ஸ்டேஜ்க்கு உயர்த்தி கொண்டு போறது, வாழ்க்கையில உயர்வான நிலைய அடையறது, இது எல்லாமே நடக்கும். அதே மாரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பழக்கவழக்கங்கள் உங்களுடைய சர்க்கிள்லாம் பெரிய லெவல்ல ஆகும். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸோ, உத்தியோகமோ இருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வளர்ந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்கு. கடக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, உங்க பேர்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, கோல்டு வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மூலியமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது, அதே மாரி புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு தெய்வத்த உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கும்போது, குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது, உங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்ய பிராப்தம் பல மடங்கா இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்க. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. படிப்புல வந்து நல்ல உயர்வான நிலைய அடைய முடியும். நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயத்தையுமே வெற்றி பெற செய்ய முடியும்ங்க. இந்த வருடத்துல நீங்க சாதிக்க முடியலன்னா, அப்புறம் அடுத்தது 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாரி ஒரு அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே நீங்க பிளான் போட்டு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே வாங்க. எல்லாமே சக்சஸ்ல முடியும். இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குரு இருக்கிற வரைக்கும் தோல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதே மாரி இன்வெஸ்ட் பண்றது, காசு பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள ரொம்ப ஆலோசனை பண்ணி, யோசிச்சு, உங்களுக்கு ஐடியா இல்லாத பட்சத்தில், உங்களுக்குன்னு வெல்விஷர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா, நீங்க உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அது பிரச்சனை ஆயிறக்கூடாது. ஏன்னா, குரு 6 கூடையவருமா இருக்கனால. அதனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா, காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன்னா, டிசம்பருக்கு அப்புறம் குருவோட கேதுவும் உங்க ராசிக்கு வரதுனால, இந்த குரு கேது இணைவு. இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து சில டைம் கடன் பிரச்சனைகள குடுத்துரும். அதுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க இப்பவே. குரு பலம் வரும்போது, காசு பணம் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது வந்து அம் யோசிக்காம சில தவறுகள செய்யறதுனால பிரச்சனைகள மேற்கொள்ற மாரி வரும். கவனம், கவனம். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் குருவா இருக்கனால, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி உண்டு. அதனால கவலையே வேண்டாம். உங்களுக்கு பரிபூரணமான குருபலம் இருக்கனால, அமைப்புகளும் இருக்கனால, தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகளும் இருக்கனால, அனைத்துமே நன்மை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, மக்கள் கிட்ட சென்றடையறது, பிரபல்யமாகறது, புது புது வாய்ப்புகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் தான் வச்சுக்கோங்களேன். ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், நீங்க நெனச்ச துறையில வேலை வாங்குறது, இந்த மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்புகள். பொதுவாவே கடக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிறையும் நல்ல உயர்வுல இருக்கு. அதே மாரி ரிலேஷன்ஷிப் உறவுகளுடைய நிலையும் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல அற்புதமா இருக்கு. கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சகல விதமான சௌபாக்கியங்களும், அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தமும் குடுக்கும். உறுதியாக உண்டு. அதே மாரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.